ஹாய், இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் வெறித்தனமான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேங்க. அப்படி என்னப்பா படம் சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ அவங்க மனைவியை கொலை பண்ணி எரிச்சிடறாரு. இந்த விஷயம் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. எதுக்காக கொலை பண்ணாரு அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 2 பேர் இறந்திருக்கிறாங்க. அதுவும் ஹீரோவோட மனைவி இறந்த அன்னைக்கே இறந்திருக்கிறாங்க. சோ இப்படி 3 கொலையை நம்ம ஹீரோ மேல சந்தேகப்பட்டு போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற சொல்லி இருக்கிற படம் தான் தெலுங்குல ரிலீஸ் ஆன டெனன்ட் அப்படிங்கிற இந்த படத்தோட கதையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நேரா படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எங்க போன் பேசிக்கிட்டே ஒரு ட்ராலி எங்க இழுத்துட்டு வராரு. அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் பெங்களூர் வந்துடுறேன், கரெக்டா நீ வந்துட்டு அங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, அங்க இருந்து யூஎஸ் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏண்டா சென்னையில தானே இருக்கா, அங்க இருந்து ஏர்போர்ட் கிளம்பி நேரா யூஎஸ் போலாம்ல, எதுக்குடா இவ்வளவு நேரம் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல என்னோட டீம் எல்லாருமே பெங்களூர்ல தான் இருக்காங்க, சோ அங்க போயிட்டு அங்க இருந்து நாங்க எல்லாரும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு கூட. சரி என்னவோ பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ட்ராலியை அப்படியே கார் டிக்கில வச்சுட்டு காரை எடுத்துட்டு இங்க ஓட்டிட்டே வராரு. ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு வராரு. திடீர்னு ஒரு கட்டத்துல பைபாஸ்ல இருந்து இடது பக்கமா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு இந்த கார் போகுது. சுத்தி முத்தி பாக்குறாரு, யாருமே இல்ல. கார்ல இருந்து அப்படியே இறங்கி டிக்கிக்கு பின்னாடி ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தாரு இல்லையா, அந்த சூட்கேஸ் அப்படி கீழே எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வைக்கும் போது தான் தெரியுது அது ரொம்பவே வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோ தம் கட்டி தான் கீழே இறக்கி வைக்கிறாரு. எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் அதுல பெட்ரோலை ஊத்தி அப்படியே அங்க கொளுத்தவ ஆரம்பிக்கிறாரு. சூட்கேஸோட எரியுது. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. உள்ள இருக்கக்கூடியது ஒரு பிணம். அது யாருது அப்படிங்கிறது தெரியல. எரிச்சிட்டு பயங்கரமா அழுகிறாரு. அடுத்த நாள் காலையில வரைக்குமே ஹீரோ பெங்களூருக்கு போகவே இல்ல. அதே இடத்துல நின்னு அழுதுகிட்டு தான் இருக்கிறாரு. அந்த எரிஞ்சு சாம்பல் ஆச்சு பாத்தீங்களா, அந்த சாம்பல்ல இருந்து அப்படியே அந்த சாம்பலை அப்படியே கையில வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுகிறாரு. கையில ஒரு தாலி மாதிரி ஏதோ ஒரு தெம்பிடுது. அதை பார்த்துட்டு இன்னும் ரொம்ப பயங்கரமா அழுகிறாரு. அழுதுகிட்டு இருக்கும் போது அதே இடத்துல போலீஸ்காரங்க பின்னாடி வந்து நிக்கிறாங்க. ஹீரோ எதிர்பார்க்கவே இல்ல, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு போறாங்க. கட் பண்ணா அதே டைம் அதே காலையில இன்னொரு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. எங்கயா நடந்தது இது அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நேத்து நைட்டு வழக்கமா தம் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பக்கமா திரும்பி அப்ப டொப்புன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்குது. சரி ஏதாவது விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேஷுவலா விட்டுருக்காரு. அடுத்த டைமும் இதே மாதிரி தொப்புன்னு ஏதோ விழுந்திருக்குது. என்னடா இது வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஒருத்தவன் மாடியில இருந்து விழுது இறந்திருக்கிறாங்க. சோ இந்த விஷயத்தை தான் இந்த ஆளு பார்த்திருக்கிறாரு. அடுத்து அவரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. நம்ம ஹீரோவை இந்த பக்கம் கூட்டிட்டு வந்தார் இல்லையா, அவரோட எதிர்த்த வீட்டுல தான் இது நடந்திருக்கிறது போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, எதுக்காக எரிச்ச, இந்த உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இறந்திருக்கிறாங்க, ஒருத்தர் இல்ல 2 பேர் இறந்திருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்கான காரணம் என்ன, நீதான் அவங்களை ஏதாவது பண்ணிட்டியா, உன் பொண்டாட்டியை எதுக்குடா கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி இறந்திருக்கிறவங்க ஹீரோவோட பொண்டாட்டி. தான் சொந்த பொண்டாட்டி அப்படி எரிச்சு கொள்ற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் ஒரு பிளாஷ்பேக் கொண்டு போகுது. ஹீரோ ஆசைப்பட்டு அரேஞ்ச் மேரேஜ பார்த்தவே 2 பேத்துக்கும் பிடிச்சுதான் கல்யாணமும் பண்ணிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா சென்னையில ஒரு பிளாட் எடுத்திருக்காங்க. பிளாட்ல தங்கி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, பேரு சந்தியா. ரொம்பவே ட்ரெடிஷனலான ஒரு பொண்ணு. எப்பயுமே சாரி பயபக்தியோட இருக்கிற ஒரு ஆளு. புருஷன்னா உசுறு. அந்த அளவுக்கு காதலிக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. தான் வீட்டுக்கு கூட போன் பண்ணி பேச முடியாத அளவுக்கு புருஷங்கார சந்தோஷமா தான் பாத்துக்கிறாரு. இப்படி இருக்கிற எதுக்காக கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஒருத்தன் மாடியில இருந்து விழுந்தான் பாத்தீங்களா, அவன் இன்னும் சாகல போல இருக்குது. ஏதோ கொஞ்சம் உசுறு இருக்குது. ட்ரீட்மெண்ட்லாம் வச்சு ஐசியூல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்டே போயிட்டு இந்த போலீஸ்கார அம்மா விசாரிக்கிறாங்க. எதுக்காக, யார் உன்னை தள்ளி விட்டா, ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது அவன் எதுவுமே பேசல, அன்கான்சியஸே இல்லாம இருக்கிறான். ஆனா உசுறு மட்டும் இருக்குது. இன்னொரு பக்கத்துல அப்படியே திரும்பவும் இவங்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ சில விஷயங்களை சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறாரு. பிளாஷ்பேக்ல ஹீரோ ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கிறாரு. அவங்க பொண்டாட்டியை அப்படியே இறந்து போய் பெட்ல அப்படியே படுத்திருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல பெல் அடிக்கிற சத்தம், யாரோ வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. எதிர்த்த வீட்டு போல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பேச்சுலர் பசங்க தான் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க இங்க வந்திருக்கான். வந்து ஜெனரலா ஹீரோவோட மனைவி எங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல அவங்க கொஞ்சம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேலையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போறான். இவனா எதுக்கு வந்து நம்ம ஒய்ஃபை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்குள்ள ஒரு கோபம் இருக்குது. அதே மாதிரி எதிர்த்த வீட்டு அபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 4-5 பசங்க சேர்ந்து
தங்கி இருக்கிறானுங்க. எல்லாரும் சரக்கு அடிக்கிறது கூத்தடிக்கிறதுன்னு இப்படி இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்க அதுல மட்டும் ஒருத்தவன் நல்லா இருக்கிறான், நல்ல பையனா தெரியறான், பேரு ரிஷி. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான. அந்த பொண்ணு வீட்டுல பல தடவை வந்து பேச அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்குது. ஆனா இந்த பையனுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் தைரியம் இல்ல. அதனால அந்த பொண்ணு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு கிளம்பி இங்க வந்துட்டா. ரிஷிக்கு போனை போட்டு நான் இந்த மாதிரி சென்னைக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன், நீ என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஏண்டி நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறது, பொறுமையா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல இதுக்கு மேல என்னால வீட்டுல இருக்க முடியாது, வேற இடத்துல எல்லாம் அலைன்ஸ் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நீ வா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு ரிஷி ரெடி ஆயிருக்கிறான். இங்கதான் பேச்சுலர் ரூமா இருக்கு இல்லையா, சோ இங்க தங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க முடியாது, ஏன்னா பசங்க எல்லாம் சரக்கெல்லாம் அடிக்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிஷி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. ரிஷிக்கு ஒரு போன் கால் இப்ப வருது. யாருன்னு பார்த்தா அவங்களோட அம்மா கால் பண்ணிருக்காங்க. ரிஷி லவ் பண்ற பொண்ணு பேரு ஷாலினி. அந்த பொண்ணோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு போனாரு, இந்த மாதிரி ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, எதுவா இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம், அந்த பொண்ணு ரிஷி கிட்ட தான் போயிருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நாம எல்லாரும் போயிட்டு பேசி சமாதானமா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணோட அப்பா சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம ரிஷிக்கு கொஞ்சம் தெரிய வருது. ஆனா சொல்ல முடியாது, லவ் பண்றாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. இந்த விஷயத்தை அப்படியே திரும்பவும் பேசிட்டு நம்ம ரிஷி என்ன பண்றானா, பக்கத்து வீட்டுல நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் ஒண்ணு கேக்குறாரு. பக்கத்து அபார்ட்மெண்ட்ன்றதால பேசுறது பழக்கம் எல்லாமே இருக்குது. அவர்கிட்ட போயிட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க லேடிஸ், சோ எங்களோட ரூம்ல கொஞ்சம் தங்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒன்னும் சாட்டிஸ்ஃபைடா இல்ல, உங்க வீட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா, ஒரே ஒரு நாள் தான், சீக்கிரமா போயிடுவோம், சாயந்தரம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நான் யூஎஸ் போறேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நீ 3 மாசம் கூட வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்தியா மேடம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவங்க ஒய்ஃபை கேட்கறாங்க. இல்ல அவளும் இப்ப கிளம்பி போறோம், நாங்க எல்லாரும் தான் போறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாவி இங்க வச்சுட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இந்த பையன் கிட்ட ரிஷி கிட்ட சொல்லிட்டு போறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஜாலியா போறாரு. உள்ள இருக்கிற இந்த 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்களே, என்னடா கேட்டியா கௌதம் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல ஒரு நாள் இல்ல 3 மாசம் கூட வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற ஒருத்தவன் கரெக்டா கெஸ் பண்ணி இருக்கான். ஆமாண்டா நீ சொன்ன மாதிரி தான்டா சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி இங்க இவனுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணா திரும்ப பிளாஷ்பேக்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவோட மனைவி அப்படியே தூங்கி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்கும் போதே ஏதோ கொஞ்சம் சோகத்தோட எழுந்திருக்கிறாங்க. எழுந்து போய் காஃபி எல்லாம் போடுறாங்க. ஆனா ஹீரோயின் வழக்கம் போல சந்தோஷமா இல்ல, ஹாப்பியா இல்ல. ஹீரோவோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் பாத்ரூமுக்கு போறான். பாத்ரூமுக்கு போனா அங்க கொலுசு எல்லாம் கழட்டி கிடக்கிறத பாக்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம இங்க பெட்ரூமுக்கு வந்து பார்த்தா பெட்ரூம் அலங்கோலமா கிடக்குது. இது ஒரு பக்கத்துல இருக்க பெட்ரூம்ல ஏதோ ஒண்ணு பாக்குறாரு. பார்த்துட்டு இப்படி தினமும் ஏதோ சில வித்தியாசங்களை நம்ம ஹீரோவால உணர முடியுது. மாடியில போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். அதே மாதிரி போகும்போது ஒரு வித்தியாசமான பர்ஃபியூம் எல்லாம் அங்க பாக்குறான். எல்லாமே கலைஞ்சு கிடக்கிறதையும் நம்ம ஹீரோ பாக்குறான். நாளாக பெட்ரூம் இருக்கு இல்லையா, பெட்ரூம் அந்த பொண்ணு லாக் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோ இருந்தா மட்டும் லாக்ல இருக்கும், அதுக்கப்புறம் ஓபன்ல இருக்கும். இப்படி எதுக்காக பண்ற, ஏன் பண்ற அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம ஹீரோக்கு புரியல. ஒருவேளை ஏதாவது இல்லீகல் அஃபேர் இருக்குமோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அது யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கதை எல்லாத்தையும் இந்த போலீஸ்கார அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, கேவலம் சந்தேகப்பட்டாடா இப்படி எரிச்சிட்ட, எதுக்காக எரிச்ச, எப்படி எரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் சொல்றான், பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ கதையை முடிச்சிருக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் மேல ஒரு சூட்கேஸ் இருக்கு, அந்த சூட்கேஸ்ல இவளை தூக்கி போட்டு லாக் பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு எரிச்சிருக்கிறாரு. எரிக்கும் போது கூட இவரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் போட்டு எங்க வீட்டுல எங்க மனைவியை காணா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்திருக்கிறாரு. காணாம போன இடம் பெங்களூரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அவ்வளவுதான், இவன் தான் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறது மாதிரி முடிஞ்சு போச்சு. இப்ப இன்னொரு பக்கத்துல அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா இல்லையா, அவனை கூப்பிட்டு விசாரிச்சா இன்னும் சில உண்மைகள் தெரியும். ஏன்னா ஹீரோ தான் இவங்களை தள்ளி விட்டாரா இல்ல அவங்களா விழுந்துட்டாங்களா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்குது. இப்ப அந்த பையன்கிட்ட போயிட்டு திரும்ப இந்த போலீஸ்கார அம்மா விசாரிக்கிறாங்க. ஏன்னா இப்ப அவனுக்கு கொஞ்சம் நினைவுகள் திரும்பிருச்சு. அப்ப அவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான், ஒரே ஒரு நிமிஷம் தான், வாழ்க்கையில எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க ரிஷியோட பக்கத்துல ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஊர்ல இருந்து வரதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு போயிட்டு பிக்கப்பும் பண்ணிருக்கிறாரு. பிக்கப் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் கூட்டிட்டு வராரு. நம்ம ஹீரோ கிட்ட தான் அவங்க வீடு கேட்டிருந்தாரு இல்லையா, பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா கதவை யாருமே திறக்கல. வீட்டுல யாரும் இல்ல போல, சாவிங்க தான் வச்சிருப்பாங்க, போன் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கேட்டா போனை பண்றாங்க, போனை எடுக்கவே இல்ல. ஹீரோ இங்க கார்ல அந்த டைம்ல போயிட்டு இருக்கிறாரு போல இருக்குது. சரி போன் எடுக்கல, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா கதவு திறக்கிறது ஒரு பொண்ணு. இவங்க கம்பெனில வேலை பார்க்குற ஒரு 2 பொண்ணுங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க புதுசா வந்த ஷாலினிக்கு ஏதோ கொஞ்சம் தப்பா தெரிற மாதிரி தெரியுது. ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாரும் சரக்கடிக்கிறாங்க. ஓ இப்படிதான் இவனு இருப்பானு சொல்லி காதலனையும் சந்தேகப்படுறாங்க. சரி ஒரு வழியா வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. பெட்ரூம்ல போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்தலாம்னு சொல்லி நம்ம ரிஷி தான் கூட்டிட்டு போறான். பெட்ரூம் வரைக்கும் காட்டினது வரைக்கும் போதும், பாத்ரூம் வரைக்கும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ரிஷியை வெளியே அனுப்புறாங்க. உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு ஷாலினி மட்டும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இங்க வெளியே வரா. சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, சிக்கன் பீஸ் வேணும்னு சொன்னதால இந்த பொண்ணு நல்லா சமைப்பேன்,
நான் உங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்ல, நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை எல்லாத்தையும் சிக்கன்லாம் சமைக்குது, நல்லா சூப்பரா சமைச்சிருக்கான்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சீன்ல இங்க ஒரு போலீஸ்காரர் வந்து நம்ம ஹீரோவை விசாரிக்கிறாங்க. சரிடா, உன் பொண்டாட்டி சந்தேகப்பட்டு தான் கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குது. யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, அவனை நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படி விசாரிக்கும் போது திரும்ப ஒரு பிளாஷ்பேக், மனைவிக்காரங்க அங்கிட்டு இங்கிட்டு சரியா பேசுறது இல்ல, சந்தேகப்படுற மாதிரியே இருக்குது இல்லையா? அப்ப நம்ம ஹீரோ ஒரே வார்த்தை தான் அவங்க மனைவி கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் நம்புறேன் என்னோட சந்தியா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கட்டி பிடிச்ச அவங்க மனைவிக்காரங்க அழுகுறாங்க. என்ன விஷயத்தை அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. கட் பண்ண இந்த பக்கத்துல ஒரு பிளாஷ்பேக், ஹீரோவோட மனைவி அவர் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு நாள் ஹஸ்பண்ட வழி அனுப்பிட்டு வாசல்ல நின்று பாய் பாய் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்க பிளாட்ல இருந்து ஒரு பொண்ணு வேகமா வந்திருப்பா, அவளோட ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்காக காதலே வாங்காம போயிருப்பான். சரின்னு இந்த ஹீரோயின் கையில இருந்த சந்தியா கையில இருந்த போனை வாங்கி போனை பண்ணிருப்பாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சந்தியா கையில போனை கொடுத்துட்டு, சாரிங்க நான் இந்த மாதிரி எதிர்த்த வீட்டு அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறேன், அப்பப்ப நீங்க வந்தீங்கன்னா தானே பேச முடியும், என்னைக்காவது ஒரு நாள் தான் உங்களை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இதே அபார்ட்மெண்ட்ல இருக்க அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்துச்சுங்களே, அப்ப அந்த பொண்ணுங்க தான் அங்க சூப்பர் மார்க்கெட்ல பாக்குறாங்க. பார்த்தோன்னே இவங்க பேர் தான் சந்தியா, நம்ம அபார்ட்மெண்ட் பக்கத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. சென்ட், பர்ஃபியூம், நம்ம ஹீரோயினுக்கு 5 ஸ்டார் சாக்லேட்னா அவ்வளவு பிடிக்கும், எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. சரி ஒரு நாள் கூட உங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு அவங்க வீட்டுல உக்காந்துக்குதுங்க, டீ எல்லாம் போட்டுலாம் கொடுக்குறாங்க. இப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அடுத்த நாள் அந்த பசங்க ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க, மாடல் ட்ரெஸ். ஹீரோயின்கிட்ட கொடுத்து இந்த ட்ரெஸ் நீங்க போட்டுக்கணும், உங்களுக்காக நாங்க எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிக்காது இல்லையா, இருந்தாலும் வேண்டாம் வேண்டாம்ன்றாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, நீங்க ஒரு தடவையாவது போட்டு எங்களுக்கு காமிங்கன்னு சொல்லும்போது போட்டு காமிக்கும் போது அப்பா எவ்வளவு அழகா இருக்கிறீங்க நீங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க அங்கிருந்து கிளம்பி போகுதுங்க. போகும்போது சாக்லேட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து அப்பப்ப சாப்பிடுறது. சரின்னு கண்ணாடியில் போயிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அவங்களுக்கே அவங்கள பிடிச்சிருக்குது. இப்படி எல்லாம் ஒரு பக்கத்துல இருக்க ஆப்போசிட்ல இருக்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க பசங்க எல்லாரும் கூடி ஒன்னா நின்று சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. பசங்க பொண்ணுங்கன்னு வித்தியாசம் எல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்னா சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு பொண்ணுங்க மட்டும் பேசிக்கிட்டு இருக்குது. எப்பா அவ ஆப்போசிட்ல இருக்கிறாள் நம்ம ஹீரோயினை பத்தி பேசுறாங்க, எவ்வளவு அழகா இருக்கிறா தெரியுமா, அவ சேரிலையும் அவ வீட்டுக்காரனுக்கு பாய் பாய் சொல்றா இல்லையா, அந்த ஸ்டைலு அந்த அழகு இருக்கே, அப்பா எனக்கு ஒரு பொண்ணா வெக்கத்தை விட்டு சொன்னா எனக்கே அவளை கட்டி பிடிச்சி ஒரு முத்த கொடுக்கணும் போல இருக்குது, அவன் வீட்டுக்காரன் கொடுத்து வச்சுவன் அவ்வளவு அழகு அப்படின்னு இந்த பொண்ணுங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்குது. அது நம்ம ஹீரோயினோட அழகை பத்தி. இது எல்லாத்தையும் அங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் காதுல வாங்கிட்டே இருக்க அவன் ஏதோ ஒரு வித்தியாசத்தை அப்படியே நோட் பண்றான். அப்படி என்ன அழகா அதை நம்ம பார்க்கணுமே சொல்லிட்டு இவன் அந்த எழுத்த வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோயின் போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் கூட போகும்போது இப்படி எல்லா இடத்துலயும் வாட்ச் பண்றான். அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதையும் வாட்ச் பண்றாங்க. இப்படி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த பொண்ணுங்க சாக்லேட் வாங்கி வச்சிருக்குதுங்க அவங்களோட அபார்ட்மெண்ட்ல 5 ஸ்டார். எப்படி ஹீரோயின் வீட்டுக்கு போவாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. அந்த சாக்லேட்ல இவன் என்ன பண்றான்னா போதை மருந்தை கலந்து விட்டுறான், ஊசியால இன்ஜெக்ஷனை பண்ணி அந்த சாக்லேட்ல கலந்து இவங்களுக்கே தெரியாம அந்த டேபிள்ல பர்ஸ்ல வச்சுட்டு போயிடுறான். இதுவும் இந்த பசங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த பொண்ணு வீட்டுக்கு போகும்போது வரும்போது ஏதோ கொடுத்துருக்கான் பழகுது. இது இவங்களுக்கு தெரியல, ஹீரோயினுக்கும் தெரியல. ஒரு நாள் ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் பாய் சொல்லிட்டு இவங்க நின்றுட்டு இருப்பாங்க. சாக்லேட் ஏதோ சாப்பிட்டு இருப்பாங்க போல, அந்த போதை மயக்கம் இவங்களுக்கு தலை தள்ள ஆரம்பிச்சிருச்சு. யாருமே இல்ல, எதிர்த்த வீட்டுல இருந்த அந்த அபார்ட்மெண்ட்ல பொண்ணுங்களும் இப்ப இல்ல. அந்த ஹீரோயினை ஒருத்தவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான் பாத்தீங்களா, அவன் மட்டும் இந்த பக்கத்துல கிராஸ் ஆகி வரான். இவளுக்கு மயக்கம் தள்ளதை அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே தூக்கிட்டு போறான் பெட்ரூமுக்கு. பெட்ரூம்ல தூக்கிட்டு போயிட்டு இவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் பண்ணி இருக்கிறான். சோ இந்த கதையை தான் நம்ம ஹீரோ கிட்டே அவங்க மனைவியை அழுதுகிட்டே சொல்லியிருப்பாங்க. அழுதுகிட்டு சொல்லும் போது அவன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை ரேப் பண்ணிட்டான். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது பாரு, இன்னைக்கு உன்னோட காலண்டர்ல இன்னைக்கு நடந்ததை அப்படியே மறந்துடணும், எரேஸ் பண்ணிடணும், புரியுதா, இல்ல அப்படின்னா உன் புருஷனுக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம், உன் வாழ்க்கையும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிருக்கிறான். இந்த விஷயத்த சொல்லிதான் நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அவன் அந்த மாதிரி பண்ணும்போது ஹீரோயினால ஒண்ணுமே கண்ட்ரோலே கிடையாது. ஞாபகம் இருக்குது நமக்கு என்ன நடக்க போகுது, எல்லாமே பார்க்க முடியுது, எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஆனா எதையுமே தடுக்க முடியல. அந்த அளவுக்கு போதை தலைக்கு ஏறி போச்சு. இதனால பெருசா தடுக்க முடியாம விட்டுட்டேன்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இதுக்காகவா நம்ம ஹீரோ கொலை பண்ணிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாம் இருக்குது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல அந்த பையன்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவன் ஒரு பிளாஷ்பேக்ல என்ன சொல்றான்னா, இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட வீட்டுல கதவு தட்டி இருப்பாங்க, அவங்க அந்த டைம்ல இல்ல, ஏன்னா ஹீரோயின் இறந்து போயிருப்பாங்க, கார்ல எடுத்து போட்டுட்டு கார்ல போயிட்டு இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் கதவு திறக்கலன்னு சொல்லிட்டு இவங்க தங்கி இருக்க அதே அபார்ட்மெண்ட் பிளாட்டுக்கு இந்த பசங்க வந்திருக்கோம். ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சிக்கன் எல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க இல்லையா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூட இருந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயங்கரமா கொக்கைன்
எல்லாம் எடுத்ததால போதை தலைக்கேறி எல்லாரும் மட்டையாயிட்டாங்க. இவனும் நம்ம ஹீரோயினுக்கு சாக்லேட்ல மருந்து கிடந்தான் இல்லையா, அவனும் அதே இடத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கிறான். இந்த லவ்வர்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் பெட்ரூம்ல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. இவன் என்ன பண்றான்னா போயிட்டு கதவை தட்டுறான். இந்த மருந்து கலந்தாலே அவன் போயிட்டு கதவை தட்டுறான். கதவை தட்டினோடனே என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு 5 நிமிஷம் லவரோட ஷாலினியோட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். டேய் என்னடா பேசுற நீ அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நீ வெளியே வா, ஒரு 5 நிமிஷம் தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம். அப்படியே அந்த பையன் ரிஷியை பிடிச்சி வெளியே டக்குன்னு தள்ளி விட்டுட்டு இவன் டப்புன்னு கதவை சாத்தி லாக் பண்ணிட்டான். அந்த பொண்ணுக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. இந்த பக்கத்துல அவன் கதவை தட்டுறான். கதவை தொடடான்னு எவ்வளவு தட்டினாலும் கதவை திறக்கல. இங்க இருக்கிற தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் மட்டையா இருக்குதுங்க. யாருமே எழுந்திருக்கவும் மாட்டேங்குதுங்க. எவ்வளவு தூரம் தட்டுறான். உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு ஆனா வேண்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ஏதோ சும்மா தமாசுக்காக பண்ணுவான்னு பார்த்தா உண்மையாலுமே அந்த பொண்ணை பிடிச்சி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அடிச்சு அந்த பொண்ணு கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறான். ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு அப்புறம் இவ கதவை ஓபன் பண்றான். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற காதல் ரிஷிக்கு பயங்கரமான கோபம். அவனை பிடிச்சு அப்படியே அடிக்க வரும்போது திரும்பவும் சிரிக்கிறான். என்னடான்னு பார்த்தா ஆப்போசிட்ல இன்னும் 2 பேர் இருந்தானுங்க இல்லையா, அவனுங்களுக்கு இப்ப போதை தெளிஞ்சு அவனுங்க டக்குன்னு உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டானுங்க. டே வேணாண்டா சொல்லி எவ்வளவோ அழுகுறான், கதறான், கெஞ்சுறான். ஆனா கதவை திறந்த மாதிரியே தெரியல. உள்ளுக்குள்ள போனா அவனுங்க 2 பேரும் திரும்பவும் அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறானுங்க. ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனுங்க வெளியே வரானுங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற தன்னோட காதலிய பார்க்கலான்னு ஹீரோ போனா நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்படியே ஒரு துணியை போட்டு மூடிட்டு இந்த பக்கத்துல வெளியே வந்து எல்லாத்தையும் இப்படி பண்ணானுங்க இல்லையா, அவனுங்க 3 பேரும் திரும்ப சரக்கெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கிறானுங்க. ரிஷிக்கு செம்ம கோபம். நம்மளை நம்பி வந்த பொண்ணை நம்பி தானடா உங்களுக்கு கூட்டு வந்த, சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த கோபத்துல துரோகத்துல பாட்டில் கிட்டல எடுத்து பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சத்தத்துல தான் அந்த பொண்ணுங்க கண்மொழிச்சு பாத்துருக்காங்க. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் போது வா நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த சண்டையில 3 பேத்தையுமே அடிச்சு சாகடிச்சிடான். முதல்ல ரேப் பண்ணா பாத்தீங்களா, அவனோட கண்ணுல கத்தி வச்சு சொருகி கழுத்தறுத்து சாகடிச்சினா. 2வது ஒருத்தவனை வாயில கண்ணாடி பாட்டில உடைச்சு சொருகி அடிச்சு அப்படியே அவனை சாகடிச்சிருப்பான். 3வது ஒருத்தவனை சிலிண்டர் எடுத்து தலை மேல அடிச்சே சாகடிச்சிருப்பான். இதை அடிச்சு சாகடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வெளியே வருவா. பாவம் வரும்போது எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கான்னு பாருங்க. அப்படியே சோகத்துல வரும்போது இல்ல உனக்கு நான் இருக்க ஷாலினி, ஒன்னும் கவலைப்படாத, இதெல்லாம் மறந்துடலாம், நம்ம போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், இப்ப உங்க வீட்டுல பேசணுமா, நான் பேசுறேன் ஷாலினி, உனக்காக நான் இருக்க ஷாலினி சொல்லும்போது அந்த பொண்ணு எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கா. நடக்க கூட முடியாம. அப்ப அந்த பொண்ணு நீ எவ்வளவு தூரம் சொன்ன வராதுன்னு நான் தான் உன் பேச்ச கேட்காம இங்க வந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஷாலினி, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்க விண்டோ பக்கமா ஓடி போய் டப்புனு விண்டோ திறந்து அங்க இருந்து கீழே குதிச்சிடறான். இதை பார்த்துக்கிட்டு இருக்க தான் காதல அவனும் பின்னாடியே ஓடி போய் அங்க இருந்து குதிச்சிடறான். சோ அப்பதான் அந்த வாட்ச்மேனுக்கு டொப்புன்னு 2 சத்தம் கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த வாட்ச்மேன் பார்க்கும்போது இந்த ஒரு பொண்ணு ஒரு பையனும் மாடியில இருந்து விழுந்திருக்காங்க சொல்லி போலீஸ்காரங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பையனோட அம்மாவும் வந்து இங்க பயங்கரமா கதறி எழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணு அப்பவே இறந்து போச்சு. இப்ப ரொம்ப அதிகமான சுயநினைவே இல்லாம இங்க எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதே இடத்துல இவனோட உயிரும் போயிடுச்சுங்க. சோ 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. காதலர்கள் 2 பேரும் இறந்து போனத அந்த பசங்களோட அப்பா அம்மாவும் பார்த்து பயங்கரமா கதறி எழுகிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. எதுத்த போல இந்த அபார்ட்மெண்ட்ல பண்ணது நீ கிடையாது, ஆனா உன் ஒய்ஃபை நீ சந்தேக பேர்ல தான் கொலை பண்ணுன்னு சொன்னா என்னால அது நம்ப முடியல. ஏடா என்ன நடந்ததுங்கிற பிளாஷ்பேக் மட்டும் தான் நமக்கு காமிச்சாங்க. அது எல்லாமே ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல நடந்தது. ஆனா இது வரைக்கும் இந்த போலீஸ்கார அம்மா கிட்ட சொல்லவே கிடையாது. சந்தேகத்தின் பேர்ல தான் கொன்னுட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திரும்ப அடுத்த செகண்ட்ல இந்த போலீஸ்காரங்க கிட்ட ஒரு துப்பாக்கி ஒன்று இருக்கும். அந்த துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோ சுட்டு அவர் அதே இடத்துல இறந்து போகிறாரு. இன்னும் 2 பயங்கரமான ஷாக்கிங் ஆகுது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பகமான ட்விஸ்ட கொடுத்துட்டு இந்த பக்கத்துல இறந்து போன ஹீரோவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. இறந்து போன பொண்ணு இருக்காங்களே ஹீரோவோட வைஃப், அவங்களோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ரொம்பவே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவு அன்னுனியமா இருப்பாங்க, அவ்வளவு பாசமா இருப்பாங்க. என் பையன் சந்தேகப்பட்டு கொலை பண்ணான்னு சொன்னா கண்டிப்பா என்னால நம்ப முடியாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் இறந்து போன பொண்ணோட அப்பா அம்மாவை சொல்றாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட என்னை விட அவங்க ஹஸ்பண்ட் தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லி என் பொண்ணு அடிக்கடி சொல்லுவா. இதுல ஏற ஒரு விஷயம் இருக்குது, எங்களுக்கு இறந்தது கூட கவலையை விட எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்காம இருந்தா எங்களுக்கு சத்தியமா சொல்றோம் நிம்மதியா இருக்க முடியாது. ஒருவேளை அவன் தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னா கூட அவனை மறந்துட்டு நாங்க வாழ்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. அதே அபார்ட்மெண்ட்டுக்கு இந்த போலீஸ்காரமா போறாங்க. ஹீரோவோட வீட்டுல எல்லாம் சோதனை பண்றாங்க. அந்த பெட்ரூம்ல அந்த நைட் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ இங்க இருக்கிற அந்த இறந்த போன ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட போலீஸ்கார அம்மா ஒரு விஷயத்தை
விஷயத்த சொல்றாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ராமன் சீதைய எப்படி சந்தேகப்பட்டாரோ அதே கதையை தான் இங்க நம்ம போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம். போலீஸ்கார அம்மா சந்தேகப்பட்டு எரிஞ்சு போன அந்த இடத்துல நின்று சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு சின்னதா ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவில் பக்கத்துல ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. அந்த லெட்டரை இந்த போலீஸ்கார அம்மா எடுத்து படிக்கும்போது தான் அந்த லெட்டரை எழுதுனது ஹீரோவோட மனைவி சந்தியா. ஹஸ்பண்ட் கிட்ட அந்த உண்மை கதையை அவங்க பொண்டாட்டி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் தன்னோட வாழ்க்கைக்கு இதுக்கு மேல நல்லது நடக்கலாம், இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு தூரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த படசு நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழலாம் சொல்லி நம்ம ஹீரோ அவங்க மனைவி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தேத்திருப்பாங்க. ஆனா அவங்க மனைவிக்காரங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் நீங்க என் மேல காட்டுற அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடாகாது. எனக்கு என்னவோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. என்னால இதை மறக்க முடியாது. என்னால மறக்க முடியும்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது நான் இறந்தாதான் என்னை மன்னிச்சிருங்க. இப்படி ஒரு கோழத்தனமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் என்னால இதை நினைச்சுக்கிட்டு வாழவும் முடியலன்னு சொல்லி இவங்களை ரேப் பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயத்தை இவங்களால மறந்து ஒரு நார்மல் லைஃபா வாழ முடியலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. உங்ககிட்ட இருந்த முன்னாடி மனைவி மாதிரி என்னால இப்ப இருக்க முடியல, அதுதான் ஞாபகத்துக்காக வருது. நீங்க கட்டி பிடிச்சா கூடமே நீங்க தான் கட்டி பிடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் யோசிக்க தோணுது. அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லி சூசைட் பண்ணி தான் அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இறந்து போனா கூட என்னோட உடம்ப யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணிடுங்க, நான் காணாம போயிட்டேன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. சாகும் போதாவது நான் சந்தோஷமா செத்து போகிறேன் அப்படின்னு அவங்க மனைவி நான் இறந்தா கூடமே இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம ஹீரோ அந்த பெட்டியில போட்டு எடுத்துட்டு போயிட்டு எரிச்சிருக்கிறாரு. ஆனா ஹீரோ பண்ண ஒரு தப்பு என்ன தெரியுங்களா, போலீஸ்க்கு போன் போட்டு தன்னோட வைஃப் காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் யூஎஸ் கிளம்புறதுக்காக போயிட்டேன், சென்னையில இருந்து போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம். ஏன்னா நிறைய கேஸ்ல ஹஸ்பண்டே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டுலாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சந்தேகத்தின் பேர்ல இவரோட போனை ட்ராக் பண்ணும்போது அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு போலீஸ்காரங்க பிடிச்சிருக்காங்க. சோ இந்த கதையை தான் அந்த லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட ஃபேமிலி கிட்ட ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட சொல்றாங்க இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி. சந்தியா இல்லாத ஒரு வாழ்க்கைய பயணிக்க நம்ம கௌதமாலையும் முடியாது, ஹீரோவாலையும் முடியாதுங்கிறதுக்காக தன்னைத்தானே சூசைட் பண்ணி துப்பாக்கியால சுட்டு அவரும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும் போது எல்லாரும் கதறி அழுக அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. சமூகத்துல பெண்களுக்கு இன்னும் சரியான பாதுகாப்பு கிடையாது, இன்னும் சரியான குற்றம் பண்றவங்களுக்கு தண்டனை கிடையாது. இந்த தண்டனைகள் என்னைக்கு கடுமையாக்கப்படுதோ அன்னைக்கு பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்க சொல்லி இந்த படத்தோட கதையை நம்ம முடிப்போம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ.